தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிச்சு நம்ம பார்த்துட்டு வரோம். மோசேயும் ஆண்டவருக்கும் உள்ள பிரசன்னத்தை பார்த்தோம். அடுத்து எலியாவும் ஆண்டவருக்குள்ள பிரசன்னத்தை பார்த்தோம். எலியாவுக்கும் ஆண்டவருக்குள்ள இந்த பிரசன்னம் எப்படிப்பட்டதுன்றத போன வாரம் பார்த்தோம். எலியாட்ட எலிசா நம்முடைய வல்லம் எனக்கு ரெட்டிப்பா வேணும்னு கேட்டு வாங்கினாருன்னு பார்த்தோம் போன வாரம். அந்த எலிசாக்குள்ள இருந்த வல்லம் எப்படி இருந்ததுன்னா அதையும் பார்த்தோம். நம்ம எலிசா இறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆர்மி வருது. அந்த ஆர்மியில இருக்கிற ஒரு சடலத்தை என்ன பண்றாங்கன்னா அதில் தூக்கி போடுறானுங்க. எலிசா இருந்த கல்லறையில போடுறானுங்க. அந்த எலிசாவுடைய எலும்பு தான் கிடக்குது. அந்த எலும்புல அந்த பிரேதம் பட்டோன்னே அது உயிரோட எலும்பு. அந்த அளவுக்கு எலிசாவுக்குள்ள வல்லமை இருந்திருக்குன்னு பாக்குறோம். இதெல்லாம் எதுக்கு நம்ம காமிக்கிறாருன்னா நாமும் அதை நாடி அதை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக. பழைய ஏற்பாட்டு காலம் அதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலம் அப்படிலாம் இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்துல பேதுருவின் நிழல் பட்ட மாத்திரத்துல வியாதியஸ்கள் சொஸ்தமானார்கள். போற வழியில எல்லாம் வியாதியஸ்ல கொண்டாந்து வைக்கிறாங்க. பேதுரு நடந்து போற பாதையில அவர் நிழல் பட்டவங்க எல்லாம் சுகமாகறாங்கன்ட்டு அப்போஸ்தலர் 5 அதிகாரத்துல பாக்குறோம். அதே அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துல பாக்குறோம். பவுலின் உருமாள்கள் கச்சைகள் எல்லாம் கொண்டு போய் போடுறாங்க. அவருடைய இடையில கட்டுற கச்சை, அவருடைய டவல் அதெல்லாம் கொண்டு போய் வியாதிகள் மேல போடுறாங்க. வியாதிகள் சுகமாகுது. அதை காட்டிலும் மேலாக பிசாசுகள் அள்ளி கொண்டு ஓடுது. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமை அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ல இருக்குன்னு பாக்குறோம். இப்ப இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றாங்கன்னா நாம அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்துல முதல் 19 வசனத்துல பாத்தீங்கன்னா நாகமான் உடைய காரியத்தை பாக்குறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். ஆனா அதுல உன்னிப்பா நம்ம கவனிக்கணும். அவன் குஷ்டரோகியா இருக்கிறான். சீரியா தேசத்து நாகமான் மகா பராக்கிரமசாலின்னு பாக்குறோம். 1வது வசனத்துல அங்க ஒரு சின்ன பெண்ணு இஸ்ரேல் தேசத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்த ஒரு சின்ன பெண்ணு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறா. அங்க ஒரு அடிமையா இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு. அவ தினமும் பாக்குற அந்த நாகமான் குஷ்டரோகத்துல கஷ்டப்படுறத. இது விவரமா பின்னாடி பார்ப்போம். முதல்ல ஒரு அவுட்லைன் பேட்ஸ் ஐ வியூன்னுவாங்க. ஒரு பறவையின் கண்ணோட்டத்தெல்லாம் முதல்ல நம்ம பார்க்கணும். ப்ராட் வியூல மொத்த பிக்சர் என்ன தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மைன்யூட் டீடைல்ஸ்குள்ள போகணும். பைபிள் எப்பவுமே அப்படிதான் படிக்கணும். முதல்ல ஒரு மேக்ரோ விஷன், மொத்த பிக்சர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அந்த பேசேஜ். அதுக்கப்புறம் உள்ள மைன்யூட் டீடைல்ஸ் போகணும். நாகமான் குஷ்டரோகியா இருக்கிறான். அவன் செகண்ட் இன் கமாண்ட். அவன் ராஜாக்கு அடுத்து உள்ள பதவியில் உள்ளவன், சேனாபதி. ஆனா அவனுக்கு குஷ்டரோகம். அந்த காலத்துல குஷ்டரோகத்தை தீர்க்க முடியாது. அப்ப அந்த குஷ்டரோகத்துல இருக்கிறான். அதை பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணு, அடிமை பொண்ணு, இஸ்ரவேல் தேசத்துல பிடிச்சுக்கணும். அந்த அடிமை பொண்ணு சொல்லுது, எங்க தேசத்துல எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட போனா சுகமாயிரும்னு. அதே மாதிரி அவன் ராஜாட்ட போய் சொல்றான். சீரியா தேசத்து ராஜா ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறான் இஸ்ரேல் ராஜாவுக்கு. இந்த மாதிரி என்னோட சேனாபதி நாகவன் வர, அவனுக்கு குஷ்டரோகம் இருக்குது, இது சுகப்படுத்துங்க. உடனே அவன் என்ன பண்றான், நான் என்ன தெய்வமா, நான் என்ன என்னை பைத்தியக்காரன் ஆக்குறான் அப்படின்னு சொல்லி சட்டையெல்லாம் பிரிச்சுக்கிறான். அப்ப இந்த செய்தி எலிசாவுக்கு போகுது. எலிசா உடனே கூப்பிட்டு விடுறாரு. அந்த இஸ்ரேல் ராஜா சொல்றாரு, அந்த நாகவனை என்கிட்ட அனுப்புன்றாரு. அனுப்புன உடனே இவன் ரதங்களோட நிக்கிறான். எலிசா வெளியே வரல. வேலைக்காரனை போய் சொல்றான். போய் அவனை யோர்தான்ல முங்கி எந்திரிக்க சொல்லுன்றான். 7 தடவை முங்கி எந்திரிக்க சொல்றான். அப்ப அவன் சொல்றான், எங்க தேசத்துல இல்லாத நதியா, இங்க இந்த யோர்தான்ல போய் நானு முங்கி எந்திரிக்கா வந்தேன். அவன் எலிசா வருவான், அவன் தேவனை நோக்கி வேண்டிக்குவான், என்னை தொட்டு இப்படி எல்லாம் அவன் ஜெபம் பண்ணுவான்னு பார்த்தா இவன் யோர்தான்ல போய் முங்கி எந்திரிக்கான்றான். அப்ப அவன் கூட ஒரு சிப்பாய் ஒருத்தன் போர் வீரன் சொல்றான், அவன் பெரிய காரியம் சொன்னா நீ பண்ணுவே இல்லை, சின்ன காரியம் தானே சொல்றான், முங்கிதான் எந்திரிச்சு பாருன்றான். அப்படி முங்கி எந்திரிக்கும் போது அவன் சுகமாகறான். அதுக்கப்புறம் காணிக்கை எடுத்துட்டு கொடுக்க பாக்குறான். காணிக்கை எலிசா வாங்கிக்கிடல.
அவன் திரும்பி தயங்கி நிக்கிறான். என்ன தயங்கி நிக்கிறான்னா, நான் திரும்பி போன பிறகு ராஜா ரிம்மான் கோயிலுக்கு போவான், அந்த விக்கிரகத்தை வணங்குவான். அப்ப நான் தான் அவனை கைலாக பிடிச்சி ரதத்துல இருந்து கீழே இறக்கி விடுவேன். எல்லாரும் வணங்கும் போது நான் மட்டும் வணங்கலைன்னா விகற்பமா இருக்கும், அது இடர்லா இருக்கும் அப்படின்னு தயங்குறான். ஏன்னா உண்மையான தெய்வத்தை நான் பார்த்துட்டேன், எனக்கு இந்த சுகந்த தெய்வத்தை நான் பார்த்துட்டேன். இப்ப போய் நான் எப்படி இது பண்ணணும்னு சமாதானத்தோட போ அப்படின்றாரு. அவன் போயிடுறான். இது வரைக்கும் பார்ப்போம். நம்ம இந்த கான்டெஸ்ட்ல என்ன புரியணும்னா, இதுல என்னெல்லாம் புரிஞ்சுக்கிடணும், என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஷார்ட்டா பேசுங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது. இந்த கான்டெஸ்ட்ல நீங்க எத்தனை எல்லாம் தெரிஞ்சது, இதுல நீங்க பார்த்த காரியம் என்ன பார்த்தீங்கன்னு மட்டும் ஷார்ட்டா சொல்லுங்க. ஒரு தடவை தான் பேசணும் ஒருத்தர், இன்னொருத்தர் பேசும்போது உங்களுக்கு திரும்ப ஐடியா வரும். செகண்ட் டைம் பேசாதீங்க. ஏன்னா போன தடவை என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா, ஒருத்தரே பல தடவை பேசிட்டீங்க. ஒவ்வொருத்தரா பேசுங்க, ஷார்ட்டா பேசுங்க, ரொம்ப டீட்டெயிலா பேசாதீங்க. ஏன்னா இது ஆழமான சத்தியம். அது மேலோட்டமா பேசக்கூடாது, ஷார்ட்டா பேசுங்க. ஒருத்தர் ஒரு தடவை பேசுங்க, இன்னொருத்தர் பேசும்போது உங்களுக்கு ஐடியா வரும், ஓ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு பேசணும்னு வரும். தயவுசெய்து செகண்ட் டைம் பேசாதீங்க, பேசுங்க. கேட்காத ஒரு வெளிப்பாடு, அது அருமையானது. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவங்க தான் இதை நோட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய அனாயிட்டிங் என்ன, உங்க கிருபை என்னன்னு அப்படி புரிஞ்சுக்கிடலாம். ஸோ நீங்க அந்த விஷயத்துல ஒரு சின்ன பிள்ளை பேச்சால் கேட்கிறான், அடுத்து தன்னுடைய போர் சேவகன் சொல்றதை கேட்கிறான்றது இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல நான் கேட்காத காரியம். உங்களுடைய தாழ்மையை காமிக்குது, உங்களுடைய ஆட்டிடியூட காமிக்குது. ஸோ நீங்க இதை பாக்குறதுன்னா நீங்க அதே மாதிரி உங்க கீழே இருக்கிறவங்க தான் கேட்கறீங்கன்னு அர்த்தம். இதுதான் வெளிப்பாடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துவார். யுவர் லீடர்ன்றது இதுதான் அடையாளம். உங்க டீம்ல எத்தனை பேர் இருந்தாலும், அவன் யாரா இருந்தாலும், லீஸ்டா இருக்கான், கடைசியா இருந்தா கூட அவன் பேச்சை நீங்க கேட்பீங்கன்றது அது அடையாளம். இதுவும் ஒரு அருமையான வெளிப்பாடு. சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த அடிமை பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு, சின்ன பிள்ளை அதுக்கு தெரிஞ்சிருக்கு தங்கள் தேசத்துல இருக்கிற எலிசாவுடைய மேன்மை. அந்த எலிசாட்ட போனா சுகமாயிருவாருன்னு. ஆனா அந்த இஸ்ரவேல் ராஜாக்கு தெரியல, நான் என்ன தேவனா, நானா சுகப்படுத்த முடியும்னு சட்டையை கிழிச்சுக்கிட்டாங்க. எவ்வளவு அருமையான வெளிப்பாடு பாருங்க. ஒரு தேசத்து ராஜாவுக்கு தெரியல தன் தேசத்துல இருக்கிற தீர்க்கதரிசியுடைய மேன்மை. ஆனா அந்த சின்ன பிள்ளை தெரிஞ்சு வச்சிருக்கிறது அருமையான வெளிப்பாடு. சந்தோஷமா இருக்கு, கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குது. என்னோட டிராவல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும், இதெல்லாம் புதிய விஷயம். ஏன்னா இந்த காரியத்தை நான் அப்புறம் பேசுவேன் உங்களுக்கு, என்னுடைய டர்ன் வரும்போது நான் பேசுவேன். அப்ப தெரிஞ்சுக்கீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு கிடைக்கிற வெளிப்பாடு. இதெல்லாமே ஆண்டவர் தான் மகிமை. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துறாருன்றதான். இதுதான் உங்க அபிஷேகத்தை காமிக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களோட பேசும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களோட பேசுறாரு. டிரான்ஸ்பார்மர் அவர் தான், ரிசீவர் அவர் தான். எனக்குள்ள ஆவியானவர் என்ன பேசுறாரோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதுல இன்னும் மேல வெளிச்சத்தை போட்டு காமிக்கிறார். இதுதான் எபேசியர் 1:19 பவுல் சொன்ன காரியம். பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். அது 1:17 என்ன சொல்றாருன்னா, வெளிப்பாட்டின் ஆவியும் ஞானத்தின் ஆவியும் தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன், ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். இங்கிலீஷ்ல சொல்லும் போது அது அழகா வருது. ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன், இது வெளிப்பாடு தரது ஒரு மேலான காரியம். எரேமியா 33:3 சொல்றாரு இல்லையா, நீங்கள் இதுவரை அறியாததும் உங்கள் புத்திக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். நம்ம ஆவியில வளர்றதுக்கு தான் இந்த மாதிரி காரியங்களை எடுத்து பேசுறது. எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தில் உள்ள ரகசியங்களை நீங்க தெரிந்து கொள்ளுகிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய நடத்துதலை தெரிந்து கொள்ளுகிறீங்க. கர்த்தர் எப்படி நடத்துவார், ஒரு சின்ன பிள்ளை கூட பேசுவார், ஒரு கழுது மூலமா கூட பேசுவார். பேலியான்ற கழுது மூலமா தான் பேசினாரு. அப்ப அதை நம்ம கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். எப்பொழுதும் யார் மூலமாகவும் கர்த்தர் பேசுவார்ன்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஞானத்தை போதிக்கும் வசனம்ன்ற வரம் அப்படிதான் செயல்படும். நேரடியா அவங்களோட பேசுவார், யார் மூலமாலும் பேசுவார். ஆயத்தமா இருக்கணும். அதே மாதிரி இந்த வெளிப்பாட்டின் ஆவி ஞானத்தின் ஆவி. ஞானம்
நம்ம வேதத்தை எந்த அளவுக்கு நீங்க அறிந்து கொள்கிறீங்களோ கர்த்தருடைய ஞானத்தை நீங்க அறிந்து கொள்கிறீங்க. இப்ப நீங்க பேசுறதெல்லாம் கர்த்தருடைய வியூகம், கர்த்தருடைய ஞானம், அதை நீங்க பாக்குறீங்க. அப்ப இது இந்த மாதிரி காரியங்களை நீ அதிகமாக தியானிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம் விருத்தி அடையும். உங்களுக்குள்ள இருக்கிற அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் விருத்தி ஆகும். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட் குரோத் ஆகும். அதுதான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்றது அதுதான். இரவு பகல வேதத்தை படிக்கும் பொழுது இந்த மாதிரி வெளிச்சம் கிடைக்க நேச்சுரல் வேர்ல்டுல, இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஏன் எலிசா வெளியே வரல, அதுதான் முக்கியம். அங்க ஒண்ணு எலிசா வெளியே வரல, நாகம் எலிசாவை பார்க்கவே இல்லை. இவ்வளவு காரியம் நடக்குதான், பயங்கரமான குஷ்டரோகத்துல வாரான், சுகத்துக்காக ஏங்குறான். எவ்வளவு வைத்தியரை பார்த்திருப்பான், எவ்வளவு வைத்தியத்தை பார்த்திருப்பான். அந்த சின்ன பிள்ளை சொன்னான்றதுக்காக வாரான். ராஜா நெகட்டிவா நடக்கிறான். இஸ்ரவேல் ராஜா அவன் நான் என்ன தெய்வமா, நானும் சுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இங்க வந்த இடத்துல எலிசா வெளியே வரல, அதனாலதான் கோவப்படுறாரு. நாகமன் கோவப்படுறான். வெளியே வருவான் என்பது அந்த உடம்ப தடவி வானத்தை அண்ணாந்து பார்த்து அவன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக் கொள்வான்னு பார்த்தா அவன் வெளியவே வரலன்னா கோவப்படுறான். அப்ப முங்கி எந்திரிச்ச பிறகு அவனுக்கு சுகமான பிறகு அதுக்கப்புறம் எலிசா கிட்ட வரான். அவன் சரீரத்தை எப்படி பார்த்திருப்பான், சுகமான சரீரத்தை பார்த்துட்டு இங்க நிக்கும் போது காணிக்க வாங்க மாட்டேன் போது இன்னும் எவ்வளவு மேன்மையா பார்ப்பான் ஆண்டவரை, இன்னும் எவ்வளவு மேன்மையா பார்ப்பான். பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், கடந்து போனவர்களை நினைக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்துல வழியும் அவாந்திரங்களில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். எங்க தாத்தாவுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சு, அதனால எனக்கும் ஹெரிடிட்டரி, எனக்கும் வரும் நினைக்காத. எங்க அம்மாவுக்கு இப்படி இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு இப்படி இருந்துச்சு, எங்க தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சு, அதனால எனக்கும் இருக்குன்னு நினைக்காத. உனக்கு நான் புதிய காரியத்தை செய்வேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? டு யூ நாட் நோ? இங்கிலீஷ் அழகா இருக்கு. நீ அறியறியா நான் யார்? நான் கர்த்தர், நான் ஆண்டவர், புதிய காரியத்தை செய்கிறேன். வழியே இல்லாத இடத்துல, வனாந்திரத்துல நான் வழி உண்டாக்குவேன், தண்ணியே இல்லாத இடத்துல நான் ஆறுகளை உண்டாக்குவேன். ஆமென். அருமையான வெளிப்பாடு. கர்த்தர் இப்படித்தான் செய்வார், அப்படித்தான் செய்வார் நினைக்காத. செங்கடல் ரெண்டா பிளந்தது எதுக்காக? கடலை ரெண்டா பிரிக்க முடியாது, தண்ணீரை ரெண்டா பிரிக்க முடியாது, திடப்பொருளைத்தான் பிரிக்க முடியும்ன்றது கர்த்தருடைய பிரமாணம். ஆனா அந்த பிரமாணத்தை உடைச்சு கடலை ரெண்டாய் பிளந்து வழி உண்டாக்கி கொடுத்தார். தண்ணின்னா ஆத்து தண்ணி மேட்ல இருந்து பள்ளத்துக்கு தான் பாயும், கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தி இருக்குதுனால. ஆனா அதையே ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா கீழே இருந்து மேல ஓட செய்தாரு யோர்தான் நதிய. கர்த்தரால செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இத்தனை வயசுலதான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், அதுக்கு மேல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதுன்னு நினைக்காத. கர்த்தர் நினைச்சா எந்த வயசுல உனக்கு அரசாங்க பதவியை கொடுக்க முடியும். இத்தனை வயசுலதான் அது நடக்கும், அதுக்கு மேல இது நடக்காதுன்னு நினைக்காத. எந்த வயதிலும் கர்த்தரால அற்புதம் செய்ய முடியும். அதான் அருமையான வெளிப்பாடு. ரொம்ப அருமையா அந்த சகோதரி சொன்னாங்க. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். இது ஒரு புதிய வெளிப்பாடு. அந்த சின்ன சிறுமி சொன்னதை கேட்கிறான் நாகமா, அந்த ஒரு போர் வீரன் சொன்னதை கேட்கிறான். ஆனா எலிசா சொன்னதை அவரால் கேட்க முடியல. அருமையானது. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு ஒரு தீர்க்கதரிசி மூலமா, அதை அவனால புரிந்து கொள்ள முடியல. இதுல ஆண்டவர் யார போக்கஸ் பண்றாருன்னு பார்க்கணும். ஆண்டவர் குறிப்பா யார பார்க்க வைக்கிறார்? ஆனா நீங்க 1 யோவான் 1:1 பாத்தீங்கன்னா, 1 யோவான் 1:1 பாத்தீங்கன்னா, நாங்கள் கேட்டதும் நாங்கள் கண்டதும் நாங்கள் உற்றும் பார்த்ததும் ஆகிய ஜீவ வார்த்தை, தொட்டும் பார்த்ததும் ஆகிய. நாங்கள் கேட்டது, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அதுக்கப்புறம் நாங்க பார்த்தோம், அடுத்து உற்று பார்த்தோம். இந்த ரூம் இருக்கு, எல்லாத்தையும் பாக்குறீங்க, அதுல குறிப்பா ஒரு காரியத்தை பாக்குறது, உற்று பார்த்தது, தொட்டும் பார்த்ததும் ஆகிய ஜீவ வார்த்தை குறித்து உங்களிடத்துல பேசுகிறேன்றார் அப்போஸ்தலன் யோவான். அது மாதிரி இதுல குறிப்பா எதை பார்க்கணும் அப்படின்னா, நாகமானா, அந்த சின்ன பிள்ளையா, எலிசாவா, இப்படி இதுல பார்க்கும்போது எதை பார்க்கணும்? இது ஆண்டவர் தான்
இவருக்கு சுகம் தராரு, இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு இருக்குது. இப்ப இந்த சின்ன பிள்ளை அவ்வளவு ஈஸியா போய் எஜமான்ட்ட போய் பேச முடியாது. அந்த சீரியஸ்னஸ், இதோடைய சீரியஸ்னஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஒரு டயக்னோஸ் பண்றது, ஒரு டாக்டர்கிட்ட நல்லா நிறைய படிச்சிருப்பாங்க, எம்பிபிஎஸ் படிச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு மேல எம்டி படிச்சு, அதுக்கு மேல எம்எஸ் படிச்சு, என்னென்ன படிக்கணுமோ படிச்சு ஒருத்தர் வந்து ஒரு கிளினிக் வச்சிருப்பார். இன்னொருத்தர் அந்த உள்ள லோக்கல் டாக்டர், எம்பிபிஎஸ் தான் இருக்கும், 30 வருஷமா கிளினிக் வச்சிருப்பாரு, அங்க கூட்டமா இருக்கும். இவர் நிறைய படிச்சுட்டு வந்தவங்க கூட்டம் இருக்காரு. ஏன் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், அவ்வளவு வியாதிகளை பார்த்திருப்பாரு அவரு. அது மாதிரி என்னன்னு ஏன்னா ரூட் காஸ் என்னன்னு பார்ப்பாங்க. இந்த தலைவலி அப்படின்னா நல்லா படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மெடிசன் போட்டுருங்கன்னு. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர், அனுபவமான டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ரூட் காஸ் என்ன, இந்த தலைவலி வந்திருக்குன்னா இது எதனால வந்திருக்கலாம், இன்டைஜஷன்ல வந்திருக்கலாம், அஜீரணத்தினால வந்திருக்கலாம், தண்ணி குடிக்காதனால, அதிகமாக தண்ணி குடிக்காத, போதிய அளவு தண்ணி குடிக்காதனால இந்த தலைவலி வந்திருக்கலாம், இல்லைன்னா குளிர்ச்சியா ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டது நிமித்தம் வந்திருக்கலாம்னு அந்த ரூட் காசை குடிப்பாங்க. நீங்க தூக்கம் இல்லாம இருந்ததுனால தலைவலி வரலாம், அதனால அதை கேட்பாங்க. நீங்க தூக்கம் இல்லாம இருந்தீங்களா, நல்லா தூங்குனீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, தண்ணி நிறைய குடிச்சீங்களா, என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. கேட்டு அதோடைய ரூட் காசை பார்த்து அதுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. அப்ப அந்த தலைவலி போயிடும். அது மாதிரி இதுல ரூட் என்னன்னு பார்க்கணும். ரூட் என்ன, சீரியஸ்னஸ், எங்க சீரியஸ்னஸ் டயக்னோஸ் பண்ணணும். யாரு சரியா டயக்னோஸ் பண்றாங்களோ அந்த டாக்டர் தான் கரெக்டா மெடிசன் கொடுக்க முடியும். இதோட சீரியஸ்னஸ் எங்கன்னு கேட்டீங்கன்னா குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் வந்து நாகமானுக்கு வருது, அதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்த போறார். அந்த சுகம் கொடுக்கறது மூலமாக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த போறார். அதை யார் மூலம் பண்றாரு, முதல்ல ஒரு சின்ன பெண்ணு, அதுக்கப்புறம் எலிசா வைக்கிறாரு. இதுதான் அவருடைய மேப், அவருடைய பிளான். ஏசாயா 14:24 சொல்லுவாரு, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார். அவரு வந்து ஒரு பிளான் பண்ணுவாரு, ஒண்ணு செய்ய போறாருன்னா அது எப்படி பண்றாரு, அது எக்ஸிக்யூட் பண்றாருன்றதுதான். இப்ப இந்த சீரியஸ்னஸ் என்னன்னா இந்த குஷ்டரோகம் தான். இந்த நாகமானுக்கு இந்த குஷ்டரோகம் எப்படி இருந்தது யோசித்து பாருங்க. அந்த சீரியஸ்னஸ் எப்படி இருந்திருக்கும். அவன் செகண்ட் இன் கமாண்ட், ராஜாவுக்கு அடுத்து அவன் தான். எப்படி சவுலுக்கு அடுத்து அப்னேர் இருந்தாரோ, எப்படி தாவீதுக்கு அடுத்து யோவாப் இருந்தாரோ, அது மாதிரி சீரியா தேசத்து ராஜாவுடைய சேனாபதி. அவ்வளவு அதிகாரம் உள்ளவன், அவ்வளவு அதிகாரம் உள்ளவன். ஆனா அந்த குஷ்டரோகத்தை அவனால் எடுத்துக்கொள்ள முடியாது. எவ்வளவு வைத்தியம் பார்த்திருப்பான். அந்த 12 வருட பெருமாளஸ்தரி மாதிரி அநேக வைத்தியர்களை பார்த்திருப்பான், அநேக வைத்தியங்களை பார்த்திருப்பான், எவ்வளவு மருந்து சாப்பிட்டு பார்த்திருப்பான், எதுவுமே நடக்கல. இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷனை யோசித்து பாருங்க. ஒரு காலையில எந்திரிச்சு வரும்போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. காலையில எந்திரிச்சு வரான், இந்த காலத்து மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்திருக்காரு. அப்ப அவன் இப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு பழம் ஏதாவது இருந்திருக்கும், ஒரு பெரிய ஒரு மெட்டீரியல் இருந்திருக்கும். அதுல போய் அவன் பார்த்திருப்பான். பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. குஷ்டரோகமா இருந்தா எப்படி இருக்கும், திரும்பி பார்த்திருப்பான். பெரிய பெரிய நடிகைகள் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 9 அடி உயரத்துக்கும் 5 அடி 6 அடி அகலத்துக்கும் கண்ணாடி இருக்கும். அவங்க என்ன படத்துல நடிக்க போனாலும் அதுக்கான மேக்கப்பை போட்டுட்டு அதுல நின்று பார்ப்பாங்க, இப்படி நின்று பார்ப்பாங்க, இப்படி நின்று பார்ப்பாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஒரு ராஜா வேடம் போடுறாங்கன்னா அது எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. என்ன மாதிரி அவங்க வேடம் போறாங்களோ அந்த மேக்கப்பை போட்டு, அந்த காஸ்டியூம் போட்டு அது அவங்களுக்கு எப்படி இருக்கு, அந்த கெட்டப்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது திருப்தியா இருக்கான்னு பார்ப்பாங்க, அதுல ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கேமரா முன்னாடி லெஃப்ட் ப்ரொஃபைல், ரைட் ப்ரொஃபைல், ஸ்ட்ரைட், ஃபுல், லாங், இந்த சைட் ப்ரொஃபைல், அந்த சைட் க்ளோஸ் அப் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அதெல்லாம் ரஷ் பார்த்த பிறகுதான் ஒரு முடிவு பண்ணுவாங்க, இந்த கெட்டப்ல போகலாமான்னு. இவன் எப்படி பார்த்திருப்பான், இந்த நாகமான் எப்படி பார்த்திருப்பான். சரி, குளிக்க போறான், அவனுக்கு ஏதாவது ஒரு வேப்பங்குச்சி மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அவனுக்கு பல் விளக்குறதுக்கு. அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்கும். இந்த மாதிரி பிரஷ் பேஸ்ட் இருந்திருக்காது. அவன் தண்ணியில போய் விளக்கிட்டே பார்க்கும்போது எப்படி இருப்பான், உருவத்தை பார்க்கும்போது அது மேலேயே அவன் துப்பி இருப்பான், அது மேல மிதிச்சிருப்பான், அவனையே அவனை வெறுத்திருப்பான்.
அந்த சீரியஸ்னஸ பார்க்கணும். நம்ம வெறுமனா அவன் குஷ்டரோகியம் போனா, முங்குனா, சுகம் போனா, எலிசா வெளியே வரல, அது இல்ல. தி சீரியஸ் ஆஃப் தட் சிச்சுவேஷன். இப்படி நீங்க பார்த்தாதான் ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களுடைய சீரியஸ்னஸ நீங்க பார்க்கணும். நம்மகிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க, ஆனா எந்த அளவுக்கு அது சீரியஸான விஷயம்ன்றது தெரியணும். கேஷுவல் அப்ரோச் இருக்கக்கூடாது. கேஷுவல் அப்ரோச் இருக்கக்கூடாது. அதனால சொல்லுவேன், என் மீட்டிங்க்கு வரவங்கள எவ்வளவு லேட் ஆனாலும் வரலான்னு. இந்த பைபிள் ஸ்டடிக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு சகோதரர், நான் ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி நான் உள்ள வரலாமா, அட்மிட் பண்ணுவீங்களா, என்னை அனுமதிப்பீங்களான்னு கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். தாராளமா வரலான்னு சொல்லியிருந்தேன். வந்து எப்ப கடைசி 10 மினிட்ஸ் வரீங்களா, வரலாம். உங்க சூழ்நிலையை கர்த்தர் அறிவார். நீங்க கேஷுவலா அப்ரோச் பண்ணக்கூடாது. இது ஆண்டவருடைய காரியம். இது கேஷுவலா அப்ரோச் பண்ணக்கூடாது. எப்ப போனாலும் போலாம் அப்படின்னு போகக்கூடாது. அது ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். எந்த அளவுக்கு சீரியஸா அப்ரோச் பண்றீங்க. You are sincerely அப்படின்னு நம்ம லெட்டர் எழுதிருப்போம். I am suffering from fever, so I am unable to attend today's class அப்படின்னு சொல்லியிருப்போம். கடைசியில you are sincerely போட்டிருப்போம். அந்த வெறும் you are sincerely இல்ல, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடத்தை எல்லாத்துலயும் உண்மை இருக்கணும். எல்லாத்துலயும் உண்மை இருக்கணும். நீங்க ஒருத்தர் பேசுறீங்கன்னா உண்மையா அவங்க இருதயத்துல இருந்து பேசணும். ஒருத்தர் பேசுறது கேட்கறீங்கன்னா உண்மையா கேட்கணும், சின்சியரா கேட்கணும், கவனமா கேட்கணும், அசட்டை பண்ணக்கூடாது யாரையுமே. அப்ப அந்த சீரியஸ்னஸ புரியணும். இப்ப நாகம்மானுடைய சீரியஸ்னஸ் இவ்வளவு இருக்குது. அவன் பாத்தீங்கன்னா, அவள் 2வது வசனம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஒரு சிறு பெண்ணை சிறைப்படுத்திக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள், அந்த சிறு பெண், நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். போய் அவன் மனைவிக்கு தான், நாகமானுடைய மனைவிக்கு தான் அவ வந்து பணிவிடை செஞ்சிட்டு இருக்கிறார். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியர்களுக்கு தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். இப்ப ஃபர்ஸ்ட் எங்க கம்யூனிகேஷன் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த புள்ள நாகமான பார்த்து, குஷ்டரோகத்தை பார்த்து வாரப்பட்டிருக்க அந்த சின்ன பிள்ளை பார்த்துட்டு அவ எஜமாட்டிகிட்ட போய் பேசியிருக்கிறா. எஜமாட்டிட்ட அவளை சீக்கிரம் பேச முடியாது. எஜமாட்டிட்ட வந்து ஒரு அடிமை போய் அவளை ஈஸியா பேசிட முடியாது. அவளுக்கு என்ன பண்ணிப்பா, அதுல ஒரு மெதுவா எப்ப பேசலாம்னு சொல்லி பொறுத்து பார்த்துருப்பா. கால் அமுக்கி விட்டே இருந்திருப்பா. அதுக்கப்புறம் அந்த காலை வந்து தண்ணியில போட்டு சுடு தண்ணியில வச்சு கழுவி விட்டுருப்பா. அதுக்கு எண்ணெயை வச்சு நெய்யை வச்சு எல்லாம் கழுவி இருப்பா. இப்படிலாம் பண்ணும் போதெல்லாம், ஆண்டவரே நான் பேசுறேன், இந்த எஜமாட்டி அம்மா கேட்கணுமே அப்படின்னு சொல்லி ஏங்கிருப்பா. அவ்வளவு ஈஸியாலாம் பேசிட முடியாது. டக்குலாம் மெதுவா சொல்லியிருப்பா, உங்கள்ட்ட அவளை பேசலாமான்னு. அவள் என்ன பண்ணிருப்பாவா, சொல்லுன்னு இருப்பா. வேற வேலை ஏதாவது பார்த்துக்கிட்டே அவ என்ன பண்ணிருப்பா, இவள்கிட்ட கேட்டிருப்பா. இவளை பார்த்துக்கவே மாட்டா. இவனா காலை வந்து கழுவிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்குவோம். வேற ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே என்ன சொல்லுன்னு இருப்பா. உடனே இல்ல, எங்க ஊர்ல எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி, என்னது எலிசான் தீர்க்கதரிசியா என்ன சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு வேற வேலை வந்திருக்கும், போயிருப்பா. இப்படி அதுக்கு சில நாட்கள் ஆகியிருக்கும், சில மாதங்கள் ஆகியிருக்கும். அவ வந்து அவங்க நாச்சியார்ட்ட சொல்றது எஜமாட்டிட்ட, அந்த எஜமாட்டிட்ட ஒரு நாள் அப்படி சொல்லியிருப்பா, இவ்வளோ வைத்தியம் பார்த்துருக்கீங்கம்மா, இந்த ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க, இதை ஒண்ணு முயற்சி பண்ணி பாருங்கன்னு ரொம்ப தாழ்மையா கேட்டிருப்பா. அவன் நம்மள உடனே அவன் மனைவி வந்து உடனே நாகமன்ட்ட போய், ஏங்க நீங்க வாங்க, அந்த இஸ்ரவேல் அவங்க தேசத்துல ஒருத்தர் இருக்காராம் எலிசானே, தீர்க்கதரிசி இருக்காராம், அவர்கிட்ட போனா சுகமாயிருமான்னு சொல்லியிருக்க முடியாது. அங்க நிறைய வாய்தாக்கள் நடந்திருக்கான். மெதுவா போய், எங்க நான் ஒண்ணு சொல்லுவேன் கேட்பீங்களா, சொல்லு என்ன. இல்ல, சின்ன பிள்ளை வந்து நம்ம வீட்டுல வேலை அடிமையா இருக்குல்ல, அந்த சின்ன பிள்ளை சொல்லுது, இந்த மாதிரி உசுரம் போகணும்னா இந்த மாதிரி எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காராம், அவர்கிட்ட போனா சுகமாயிருமா, ஓய் வேலையப்பாரு அப்படின்னு இருப்பாங்க. வேலையப்பாருன்னு சொல்லி படுத்து தூங்கி இருப்பான். அப்பா மெதுவா சொல்லி, ஏங்க போய்த்தான் பாருங்களேன். அப்ப அவன் கன்வின்ஸ் ஆயிருப்பாங்க. அதுக்கு அடுத்து நாகமான் ராஜாட்ட போறான், சீரியா தேசத்து ராஜாட்ட. இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்க ஒரு சின்ன அடிமை பொண்ணு சொல்லுது அப்படின்னு. அப்படியா அப்படின்னா அங்க சுத்தி 4 பேர் இருந்திருப்பான்.
அந்த மந்திரிமா இருந்திருப்பான், அங்க உள்ள வைத்தியக்காரர் இருந்திருப்பான், அரண்மனையில் உள்ள வைத்தியக்காரெல்லாம் இருந்திருப்பான், பெரிய பெரிய வைத்தியர்கள் இருப்பானுங்க. அந்த வைத்தியர்கள் சொல்லியிருப்பானுங்க, ஏங்க இவ்வளவு மருந்து சாப்பிட்டு நடக்கல, ஒரு தீர்க்க தரிசி சொல்லி நடக்குமா? எனக்கு நம்ம வைத்தியக்காரத்தனமா தோணுது. ஒரு தீர்க்க தரிசி அவன் என்ன பண்ணுவான், இந்த மூலிகைத்தான் கொடுக்க போறான், வேற என்ன பண்ண போறான், அது ஜெபிச்சு கொடுப்பான், அதை நாங்களே கொடுத்துட்டோமே, எவ்வளவு கொடுத்தாச்சு அப்படின்னாலும் சொல்லியிருப்பானுங்க. நீங்க யோசித்து பார்க்கணும், ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் சும்மா எல்லாம் கிடையாது. எலியா போய் ஆகா முன்னாடி நின்னான்னு உடனே அப்படியே போய் உள்ள விட்டுற மாட்டாங்க, நான் தானே எலியா தீர்க்கதரிசி, அப்படியா வாங்க உள்ளன்னு கூட்டா போயிருப்பாங்க. நீங்க நம்ம முதலமைச்சரை போய் பாருங்க பார்ப்போம், முதலமைச்சரை போய் உள்ள தலைமைச் செயலகத்துல போய் பாத்துருங்க பார்ப்போம். அவருக்கு ஆபீஸ்ல ஒரு 3 பேர் இருப்பான், ஷிப்ட்ல ஒரு 3 பேர் இருப்பான், ஆபீஸ்ல ஒரு 6 பேர் இருப்பாங்க, அவர் வீட்டுல ஒரு 3 பேர் இருப்பாங்க, அவருடைய கட்சி ஆபீஸ்ல இருப்பாங்க, அத்தனை பேர் இருப்பாங்க. அந்த பிஏட்ட சொல்லி அவங்க போய் அவர்கிட்ட சொல்லணும். அது போய் அங்க போய் சேரும் போது அது எத்தனை மாசம் ஆகும். அவ்வளவு ஈஸியாலாம் போய் மீட் பண்ணிட முடியாது, அவ்வளவு ஈஸியா ரீச் ஆக முடியாது. அந்த கஷ்டத்தை அதெல்லாம் நம்ம உணரணும். இதுக்குள்ள எவ்வளவு கடினமான காரியங்கள் இருக்குது. கர்த்தர் செய்ய நினைச்சாலும் அது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. கர்த்தர் சித்தம் உண்டா உடனே வாசல் திறந்துடாது. நீங்க டக்குன்னு போய் ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் பாத்திர முடியாது, அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அதுக்கு நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு வாசலை திறந்து தாரும் ஐயா, யார் யார் கண்கள்ல தய கிடைக்குமோ கண்கள் தய கிடைக்க செய்யுங்க. எஸ்தர் டகார்னு போய் ராஜாட்ட போயிட முடியல, எஸ்தர் நினைச்ச உடனே ராஜாட்ட போக முடியல, ஜெபிக்க சொல்றாங்க. 3 நாள் உபவாசம் இருங்க எல்லாரும், எல்லா யூத ஜனமும் 3 நாள் உபவாசம் இருங்க, நான் ராஜாட்ட போகணும்னு. அவன் நாகமான் தளபதினால அவன் ஈஸியா போயிட்டான், டெய்லி மீட் பண்றதுனால. உடனே அங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அது தாண்டி இஸ்ரேல் ராஜா போறான். இஸ்ரேல் ராஜா என்ன பண்றான் பாருங்க, இஸ்ரேல் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புறதுக்கு, கொல்லவும் உயிர்ப்பிக்கும் நான் தேவனா, இவன் என்னை விரோதிக்க சமயம் தருகிறான் என்பதை சிந்தித்து பாருங்க என்றான். அவன் ஏதோ ட்ரிக் பண்றான், ஏதோ தந்திரம் பண்றான், என்னோட ஃபைட் பண்றதுக்குன்றான். எவ்வளவு தடைகள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் தாண்டி நீங்க பொறுமையாக போகணும், பொறுமை வேணும். ஊழியம் செய்யணும்னா பொறுமை வேணும். பொறுமை இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. எல்லாரும் பிரபலமா இப்ப இருக்கிற ஊழியக்காரங்கள மாதிரி உடனே வந்துடும் நினைக்கிறாங்க. இல்ல, அவங்க எங்க தொடங்கினாங்க ஊழியத்தை, எங்க தொடங்கினாங்க? அந்த ஏணியுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு? நம்ம பீக்க பாக்குறீங்க, ஏணி மேல ஏறி வந்த பிறகு பாக்குறீங்க. அந்த ஏணி எங்க ஆரம்பிச்சோ அங்க போய் தொடங்கணும், அங்க இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். அவங்க எந்த படிகள் ஏறினாலும் அந்த படிகளை ஏறி வரணும். அதுக்குன்னு அவங்க 30 வருஷம் ஆச்சுன்னு மேல உங்களுக்கு 30 வருஷம் வர அப்படி சொல்லல நானு. நீங்க எந்த அளவுக்கு வேதத்தை படிச்சு தேவ ரகசியங்களையும் வேத பிரமாணங்களையும் கர்த்தருடைய நடத்துதலையும் எந்த அளவுக்கு தெரிந்து கொள்கிறீங்களோ, கர்த்தருடைய சித்தத்தை, சிந்தைய, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதிய, அவருடைய நடத்துதலை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை பயன்படுத்துவார். வேதத்தை எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வாசல் திறக்கப்படும். ஏன்னா என்னைய சோர்வுரை செய்தாங்க அநேக தீர்க்கதரிசிகள். அந்த காலகட்டத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் அவங்க அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஓரா பா காபா 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 ரீமா காபா 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 கீபா, என் வேலை இன்னும் வரவில்லை மகனே, சோர்ந்து போயிட்டேன். நான் ரசிக்கப்பட்டது 39 வயசு, இன்னும் வேலை வரவில்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார்னு எப்படி யோசித்து பாருங்க. இன்னும் என் வேலை வரவில்லை, மை டைம் ஹாஸ் நாட் கம், மை டைம் ஹாஸ் நாட் கம். சோர்ந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, 1 ராஜாக்கள் 19:4 சூரிய செடியின் கீழே எலியா சோர்ந்து போயிருந்தது போல நீ சோர்ந்து போயிருக்கிறேன், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று தேவதூதன் ஓலாபா காபா காபா அதே வார்த்தை கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம். சோர்ந்து போயிட்டேன், இப்போதைக்கு நம்ம ஊழியமே கிடையாதுன்ற மாதிரி ஆயிட்டேன் நான். இப்படி 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இப்படியே நான் டிப்ரெஷன்ல மனசோர்வுல போயிட்டேன் நான். ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஆண்டவர் பேசினார், இந்த பைபிளை நீ படி. அவங்க சொன்னாங்க படிக்கல, நீ படினாரு. நான் அந்த யோவான் எழுதின 2 சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்த போது, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நானும் அதை செஞ்சேன். அந்த தண்ணீரை திராட்சரசம் ஆகிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டேன், உடனே செஞ்சிருக்கிறார்.
கர்த்தருடைய நான் மேம்படுத்த சொல்றேன். நான் உடனே செய்திருக்காரு. என் வேலை இன்னும் வரவில்லை, நான் ஊழியம் செய்வதற்கான வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். ஆனால் மனம் இறங்கி உடனே செய்திருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். யூ ஹாவ் டு டிராவல் a lot long distance அப்படின்னு நினைச்சேன் நான். இல்ல ஆண்டவர் சொன்னார், அது என்ன இருக்குது, நீ செய்ய வேண்டிய ஊழியம் ஏராளம் இருக்குது. ஆசேகேலை சீரியாவின் மேல ராஜாவாக்கணும். நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல ராஜாவாக்கணும். உன் ஸ்தானத்துல எலிசாவை தீர்க்கதரிசியாக நீ அபிஷேகம் பண்ணணும். உனக்காக ஏராளமான ஊழியர்களை நான் வைத்திருக்கிறேன்றதான் அதோட வெளிப்பாடு. இப்ப தெரிந்த வெளிப்பாடு எவ்வளவு அவசியம். ஒரு தீர்க்கதரிசிக்கு வெளிப்பாடு மிக மிக அவசியம். நீங்க நல்ல ப்ராஃபட்டா இருக்கணும்னா யூ ஷுட் பி a man or woman of revelation. ஒரு வெளிப்பாடு உள்ள மனுஷனா இருந்தா தான் நீங்க நல்ல தீர்க்கதரிசியா நிக்க முடியும். இது நடக்குமா நடக்காதா, என் கர்த்தர் செய்வாரா மாட்டாரா, என் கர்த்தர் இதை எப்படி பார்க்கிறார்? க்ளோஸ் வாக் வித் காட். ஆண்டவரோடு நெருங்கி இருக்கணும், வேதத்தோட நெருங்கி இருக்கணும். இவன் சொல்றான் பாருங்க, இதே எங்க இருக்குது, நான் என்ன குஷ்ரோகத்தை நான் சுகப்படுத்துறதுக்கு நான் என்ன தேவனா அப்படின்றான். அப்ப குஷ்ரோகத்தை நீங்க கர்த்தராலதான் முடியுன்றாங்க. நான் ராஜாவா இருந்தாலும் என்னால முடியாது. ஐ ஹேவ் தட் பவர் பட் ஐ ஹாட் ஹீ திஸ் லெப்ரசி. ராஜாவாக முடியாதுன்றான். இதே காரியம் எங்க இருக்குது? ராகில் கேட்கிறா, லேயால் குழந்தை பெத்துக்கிட்டே போறா. அப்ப ராகில் கேட்கிறா யாக்கோபு கூட, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க. நான் என்னென்ன குழந்தை கொடுக்க, நான் என்ன தேவனா? பைபிள் நிறைய படிச்சாதான் இதுவும் அதுவும் கனெக்ட் ஆகும். நீங்க பைபிளை கொஞ்சம் படிச்சுன்னா அதுக்குள்ளதான் பேசுவார் ஆண்டவர். நீங்க பைபிளை ஏராளம் படிச்சா ஏராளமான காரியம் உங்களோட பேசுவார். இந்த காரியத்துல இருந்து அந்த காரியம், ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துற விசேஷம் பாத்தீங்கன்னா உங்களோட நிறைய காரியங்கள் அவர் பேச முடியும். அதுல என்ன காரியம், இதுல என்ன காரியம், அதுல என்ன காரியம், இது என்ன காரியம். உங்களோட முகமுகமா பேசணுமா வேதத்தை அதிகமாக படிங்க. அதுலயும் இந்த பிரதானமான காரியம் என்னன்னா, அவர் எலிசா தன்னுடைய அனாயிட்டிய சொல்றாரு பாருங்க, தான் யாருன்ற சொல்றாரு. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்ட போது, அவன் நீர் உங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன். அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். கான்பிடன்ஸ் பாருங்க, a confidence of a prophet. ஒரு தீர்க்கதரிசியோடைய நம்பிக்கை. அவன் தீர்க்கதரிசி எவ்வளவு தூரம் சுகப்படுத்த முடியும்? என் நாகமானுடைய குஷ்டரோகம் யாராலும் தீர்க்க முடியாத இந்த குஷ்டரோகத்தை என் கர்த்தர் சுகப்படுத்த முடியும். அது என் மூலமாக செய்வார். இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும். எப்படி சொல்லி அனுப்புறாரு பாருங்க. நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த அளவு க்ளோஸா இருக்கார் ஆண்டவரோட இவர். அதுக்கப்புறம் வெளியே வரல இவர். அவன் எவ்வளவுதான் இருக்காரு யோசிச்சு பாருங்க. உள்ள உட்கார்ந்து இருக்காரு எலிசா. வெளியே வந்து ஒரு போர் வீரன் வரானா ஒரு குதிரையில வருவான். டகரன் வரும். ஒரு 100க்கு அதிபதி வரான்னா ஒரு 2 குதிரை 3 குதிரை வரும். வரும். ஒரு சேனாபதி வரான் அப்படின்னா எப்படி வரும்? ஒரு ரதம் அப்படி பல குதிரைகள் அந்த குதிரை கணிக்கிற சத்தம் சாதாரணது இல்ல. அது இப்ப கான்வாயின்றான். நம்ம பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அவங்க எல்லாம் போகும்போது கான்வாய் போகும். சீஃப் மினிஸ்டர் எல்லாம் போகும்போது ஒரு 20 கார் 30 கார் 50 கார் போகும். இந்த கான்வாய் வந்து பாத்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். அதனாலதான் டிராபிக் பூரா எல்லாத்தையும் ஒதுக்கிடுறாங்க. ஏன்னா ஒரு கார் முன்னாடி ஒரு கார் அப்படி நிக்காது. கான்வாய் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு லெஃப்ட்ல இருந்து அடுத்த ரைட்ல இருக்கும், அடுத்த லெஃப்ட்ல இருக்கும், அடுத்த ரைட்ல இருக்கும். ஏன்னா இவங்க போற ஸ்பீடுக்கு பிரேக் போட்டாலும் அடுத்தடுத்து எல்லாமே மோதிடும். அது கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கும். பிரேக் போட்டாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு அதுக்காக லெஃப்ட் ரைட் தான் இருக்கும் கான்வாய். நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க அது எவ்வளவு கார் போகும். இவன் சேனாபதி எவ்வளவு குதிரைகள் ரதங்கள் அவனுக்கு பாதுகாப்பா வந்திருக்கும் பாருங்க. அவன் நாட்டுல இருந்தே வந்திருக்கும். இங்க இஸ்ரவேல் ராஜா இவன் பாதுகாப்பு கணிச்சிருப்பான். அவ்வளவு குதிரை கணிக்கிற சத்தம், ரதங்கள் சத்தம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு வெளிய குதிரைகள் சத்தம், போர் குதிரைகள் சத்தம், ரதம். எலிசா அசரல போய் வேலைக்காரன் அனுப்புறாரு. போய் யோர்தான்ல முங்கி எழுந்திரின்றாரு.
கர்த்தர் சொல்றாரு மெத்தடு தான் வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை போதிக்கும் வசனம்ன்றது. ஆண்டவர் இப்படித்தான் செய்வார் அப்படித்தான் செய்வார்லாம் கிடையாது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமா ஆப்ரேட் பண்ணுவார். யாரை எப்படி அவர் மீட் பண்றாரு, எந்த விதத்துல ஊழியம் செய்யறான்னு சொல்லவே முடியாது. அதனாலதான் எல்லா வரங்களுக்கும் மேல என்ன நிக்கணும்னா ஞானத்தை போதிக்கும் வசனம் நிக்கணும். அவர் டைரக்ட் பண்ணுவார், இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அதன்படி நடக்கணும். இவ்வளவு நேரம் உங்களை பேச விட்டேன், அதெல்லாம் இங்க வேர்ட் ஆஃப் விஸ்டம். இப்ப வெளியில போகல, கர்த்தர் சொல்றாரு நீ போய் அவனுக்கு ஓர்தல்ல முங்கி எந்திரிச்சு சொல்லணும். அதுல என்ன வெளிப்பாடுன்னு கேட்டீங்கன்னா 7 தரம் உடனே எல்லாரும் 1 2 3 4 அப்படி ஏலம் போடுற மாதிரி இல்லை, அப்படி கிடையாது. மோர் தேன் ஒன்ஸ், ஒரு தடவைக்கு இல்ல 2 தடவை இல்ல 3 தடவை. அவன் எத்தனை தடவை முங்கி இருக்கணும் முங்கி எந்திரிக்க சொல்லுன்னு அர்த்தம். அது இதெல்லாம் நம்ம இதுதான் நம்ம வந்து அப்டிராக்ட். இதெல்லாம் ஒரு டெஃபினிட் ஷேப்புக்குள்ள அடங்காது. ஆண்டவருடைய காரியம் எல்லாம் அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல. யோர்தான்ல போய் முங்கி எந்திரிட்டாரு, அது முங்கி எந்திரிக்க மட்டும் நடந்திருக்கும். அந்த சீனை யோசித்து பாருங்க, அந்த மூவ்மெண்ட் யோசித்து பார்க்கணும் நீங்க. அவன் குஷ்டரோகியா இருந்த போது அவன் வீட்டுல எப்படி இருந்திருப்பான், அவன் தன்னையே பார்த்து எப்படி சோர்ந்து போயிருப்பான், தான் உருவத்தை பார்த்து பார்த்து கண்ணாடியில பார்த்து பார்த்து எப்படி சோர்ந்து போயிருப்பான். இப்படி ஒரு குஷ்டரோகம் அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் கவசம் எல்லாம் போட்டு அவன் போறான். வெளியே அவன் பெரிய சேனாபதியா போறான், உள்ளுக்குள்ள அழுகி போன மாம்சம். அவன் எவ்வளவு சஃபர் ஆகிறான் பாருங்க. யாருக்கு ஊழியம் தேவை பாருங்க, அவசியமா இருக்குது. அவன் எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் அவனுக்கு ஒரு காரியம் அவசியப்படுது. இதுதான் வெளிப்பாடு. எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற மனுஷா இருந்தாலும் சரி, அவனுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. அவனுக்கு கர்த்தர் தேவை, கடவுள் தேவை, தெய்வம் தேவை அவனுக்கு. முங்கி எந்திரிக்கு முன்னா இருக்கும். ஏன்னா இவன் ஏத்துக்கிடல. அத உங்க இல்லாததான் அவன் என்ன சொல்றான் பாருங்க. அத வந்து எவ்வளவு அசட்டை பண்றான் பாருங்க. அதாவது 12ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாலும் நல்லதலோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அங்க இல்லாத ஆறா இந்த யோர்தான் தான் முங்கி எந்திரிக்கணுமா? அந்த தண்ணியை தான் பார்த்தான். ஆனா அதுக்கு பின்னால் இருக்க அற்புதத்தை அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவன் முங்கி எந்திரிக்கும் போது எப்படி இருக்கு, அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் நினைச்சது அவன் வந்து வெளியே வருவான், தன் தேவனை அவன் தொழுது கொண்டு தன்னை தடவி அவன் அப்படிலாம் பண்ணுவான்னு எதிர்பார்த்தான். அப்படி இல்லாம இதுல போய் முங்கி எந்திரிக்கிறதா. முதல் தடவை முங்கி எந்திரிச்சிருப்பான், ஒன்னும் நடந்திருக்காரு. அதனாலதான் மோர் தேன் ஒன்ஸ், ஒரு தடவைக்கு மேல 2 தடவைக்கு மேல அவனை முங்கி எந்திரிக்க சொல்லு, அவன் சுகமாகும் வர அவனை முங்கி எந்திரிக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு எலிசா. முதல்ல எந்திரிச்ச உடனே இவங்க எல்லாம் போர் சேவர்கள்லாம் கரையை நின்று பார்த்திருப்பானுங்க, எல்லாம் வந்து பார்த்திருப்பானுங்க, எல்லாம் அப்படியேதான் இருக்கிறான். அவங்க எல்லாம் பார்த்திருப்பான், இவங்க உடம்ப பார்த்திருப்பான், அவங்க எல்லாம் முறைச்சு பார்த்திருப்பான். அடுத்து முங்கி எந்திரிச்சிருப்பான். இப்ப கொஞ்சம் இடமே எல்லாம் தூரம் போயிருப்பானுங்க. ஏன்னா அவனுக்கு சுகமாக கிடையாது, கோபமாக போறான். இப்ப உன் பேச்சை கேட்டு நான் முங்கிடம் பாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசியா எலிசாவா, அந்த பிள்ளை ஒரு வேலைக்கார பிள்ளை சொன்னான்னு நான் வந்து என் மனைவி வேற சொன்னான்னு சொல்லி இவ்வளவு தூரம் வந்து எனக்கு சுகம் இல்லாம போயிட்டேன், நான் உங்க பேச்சை கேட்டேனேன்னு சொல்லியிருப்பான். அதனால அவங்க பயந்துருப்பானுங்க, விலகி போயிருப்பான். அவளை வேறும் இவன் ஒவ்வொரு தடவை இங்க எந்திரிக்கும் போது அவன் விலகி போயிருப்பானுங்க. அடுத்து என்ன எல்லாரும் கிட்ட வந்திருப்பானுங்க. இவெல்லாம் கிட்ட வரானுங்க, எல்லாரும் சுத்தி எல்லாம் கிட்ட வரான். இன்னும் நெருங்கி வரான்னு பார்க்கும்போது இவனுக்கு சுகமாயக்கமா இருக்குது, பாதி சுகமாயின மாதிரி இருக்குது. திரும்பி முங்கி இருந்திருக்கிறான், இன்னும் சுகமாக்குது, இன்னும் கிட்ட வந்துட்டானுங்க, இன்னும் முங்கி இருந்திருக்கிறான். எல்லாம் சந்தோஷமா குதிச்சிருப்பானுங்க. இவன் பார்த்திருப்பான், பார்த்துட்டு இவன் இப்ப அந்த இடத்துல தண்ணி கலங்கி இருக்கான். இன்னொரு இடத்துல வந்து பார்த்திருப்பான், இன்னொரு இடத்துல பார்த்தா இவனுக்கே நம்ப முடியாது. அப்ப அவன் என்ன பண்ணிருப்பாங்க, ரதத்துல இருந்து ஏதோ கண்ணாடி மாதிரி ஒரு பெரிய தகடை கொண்டாந்து காமிச்சிருப்பானுங்க. அந்த தகட்டுல பார்த்திருப்பான், திரும்பி பார்த்திருப்பான். பார்த்துட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணிருப்பான், அந்த அலங்கார வாசல்ல அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், அவன் எழுந்து குதித்து நடந்து ஓடினான். அது மாதிரி என்ன பண்ணிருப்பான், அவன் எழுந்திருச்சு. அவன் இத்தனை வருஷம் அவனை கட்டி வச்சிருந்த அந்த குஷ்டரோக வியாதி அவனுக்கு சுகமாயிருச்சு உடனே அவன் கட்டுக்கடன் அதை சந்தோஷமாயிருப்பான். அவன் என்ன பண்ணிருப்பான், குதிச்சு பல்கி அடிச்சிருப்பான், அந்த தண்ணிக்குள்ள போய் பிறண்டு எந்திரிச்சிருப்பான், சுத்தி ஓடி இருப்பான், சின்ன குழந்தை மாதிரி. அதெல்லாம் விஷுவலா யோசித்து பார்க்கணும்.
இதெல்லாம் நான் டீடைல்டா பேசியிருக்கிறேன். நீங்க வேதத்தை காட்சியாக பார்ப்பது எப்படி, ஹவு டு விஷுவலைஸ் த பைபிள்னு ஒரு பெரிய சீரிஸ் பேசியிருக்கேன், யூடியூப்ல இருக்கு, பாருங்க. இந்த விஷயத்த பேசியிருக்காங்க, இன்னும் டீடைலா பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேல வந்திருப்பான், ரதத்துக்கு வந்திருப்பான். இவனுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, முதல்ல எல்லாம் தோட்டி விட்டுருப்பானுங்க, எல்லாம் தொடச்சி விட்டுருப்பானுங்க, விட்டுட்டு இவனுக்கு கவசனம் போட போயிருப்பாங்க. போடாதீங்க, கவசனம் போடாதீங்கன்னு இருப்பான். ஏன்னா இந்த சுகமானது எல்லாரும் பார்க்கட்டும். ரதத்துல ஏறிப்பான், ரதத்துல பின்னாடி உட்காரணும், உள்ள ஓட்டம் இருந்தா ஃப்ரண்ட்ல உட்காந்துருப்பான். இவன் இருப்பான், அவனை போன்னு சொல்லிட்டு இவன் போய் உட்கார்ந்து இருப்பான். சந்தோஷங்க, விடுதலை ஆயிட்டான். ஒருத்தனுக்கு விடுதலை ஆனா எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஊழியத்துடைய மேன்மை அதுதான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், மகத்துவத்தை காண்பாய். ஒருத்தருக்கு நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லி நம்ம ஜெபிச்சு ஒருத்தருக்கு அற்புதம் நடக்கும் போது நமக்குள்ள சந்தோஷமே வேற. விடுதலை ஆகும் போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் ரெட்டிப்பா இருக்கும். இவனே ஓட்டிருப்பான் ரதத்தை, இவன் பிடிச்சி ஓட்டிருப்பான், அத்தனை குதிரை ஓட்டிருப்பாங்க, 5 குதிரை ஓட்டிருப்பாங்க, டகர டகர டகரன்னு போயிருப்பாங்க. அவன் தேசத்துக்குள்ள போகுது எப்படி பார்த்திருப்பான் ஒவ்வொருத்தரையும். இவ்வளவு நாள் கூனி குறுகி ரதத்தை போட்டு உள்ளுக்குள்ள அவன் கூனி குறுகிதான் இருந்தான். ஆவியில விடுதலை, சரீரத்தில் மாத்திரம் இல்ல, ஆவியில விடுதலை. அவன் போய் என்ன பண்ணிருப்பான், வீட்டுல போய் நிக்கும் போது கீழே இறங்கி எல்லாம் சுத்தி சுத்தி பார்த்திருப்பான். எல்லாரும் பாரு, கூடாது ராத்திரியில உள்ள போயிருப்பான் வீட்டுக்குள்ள. இன்னைக்கு பகல்ல போய் இறங்கி இருப்பான், எல்லாம் நின்று எல்லாம் அக்கம் பக்கம் எல்லாரும் பார்க்கும்படியா போயிருப்பான். உள்ள போயிட்டு அவன் என்ன பண்ணிப்பான், ஒய்ஃப்ட இப்படி பாரு சுத்தி சுத்தி காமிச்சிருப்பான். பாருன்னு இருப்பான். ஒய்ஃப் கண்ணீரோட பார்த்திருப்பா. ஏன்னா தன் புருஷன் பட்ட கஷ்டத்தை அவதான் பார்த்தவா. அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. எல்லாம் போட்டு அப்புறம் வேலைக்கார பிள்ளையை தேடி ஓடி இருப்பான். அந்த வேலைக்கார பிள்ளை எங்க ஓடிப்பான், முதல்ல அவங்க கிச்சன்ல போய் பார்த்திருப்பான். அவங்க கிச்சன்ல இருந்திருக்க மாட்டான். அதுக்கடுத்து வேலைக்காரங்க கிச்சனுக்கு ஓடி இருப்பான். அங்க போய் அங்க போயிருக்கவே மாட்டான் அவன். இவன் இந்த கிச்சனுக்கே வந்திருக்க மாட்டான். முதல் தடவை கிச்சனுக்கு போறான், அடுப்படிக்கு போறான். அடுத்த அந்த வேலைக்காரங்க கிச்சனுக்கு போறான், உள்ள போய் தேடி இருப்பான். அங்க போனா அது ஏதோ அடுப்புக்கு உட்கார்ந்து இருக்கும், கறியா வச்சுக்கிட்டு. இவன் போய் என்ன பண்ணிப்பான், அங்க போய் முழங்கால் போட்டுருப்பான். முழங்கால் போட்டு கையெடுத்து கொண்டிருப்பான். கண்ணீரோட வந்திருப்பான். இவ்வளவு நாள் அடிமை பண்ணா பார்த்தவன் இன்னைக்கு அந்த பிள்ளை எப்படி பார்த்திருப்பான், எவ்வளவு மேன்மையா பார்த்திருப்பான். எலிசாவை பார்த்தவன் எலிசாவின் தேவனை தான் பார்த்தேன் இருப்பான். அந்த பிள்ளைகிட்ட உங்க தேவன் தான் உண்மையான தெய்வம், அந்த எலிசாவை இல்ல, எலிசாவின் தேவனை பார்த்தேன். இவ்வளவு பெரிய ரகசியத்தை இந்த பிள்ளை அறிஞ்சு வச்சிருக்கிறா. 2 ராஜாக்கள் 6:13 இருந்து, அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். யாரா எலிசாவை பிடிக்க பார்க்கிறான் அந்த சீரியா தேசத்து ராஜா. நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தை அனுப்பினான். ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்க எப்படி அனுப்புறான் பாருங்க, பெரிய ஆர்மியா அனுப்புறான். ஒரு தீர்க்கதரிசின்றவன் யாருன்றத நீங்க இதுல பார்க்கலாம். யாரோ ஒருத்தன் ஒரு அந்நிய பாஷை பேசி வரும் காரியங்களை சொல்றவன் தான் தீர்க்கதரிசி அப்படின்னு நினைக்கிறான். போலா பாக்கா பாரு மாக்கா பாராபா, இதோ உனக்கு முன்பாக திறந்த கர்த்தர் வைத்திருக்கிறார், ஓ இமாக்கா பாராக்கா போறோ அப்படின்னு ஏதோ சொல்லி ஏதோ சொல்றதுதான், வரும் காரியங்களை சொல்றதுதான் தீர்க்கதரிசி நினைக்கிறான். ஆனா ஒரு ப்ராஃபட்ன்றவன் யாருன்றதான்னு சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்து கொண்டார்கள். பட்டணத்தை வளைச்சு பிடிச்சிட்ட ஆர்மி, ஃபுல் ஆர்மி இருக்கு. எதுக்கு? ஒரே ஒரு ப்ராஃபட் எலிசாவை பிடிக்கிறதுக்கு. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து, இவன் கேயாசி கிடையாது, கேயாசி வந்து குஷரா வந்து போயிட்டான், இவன் வேற ஒரு வேலைக்காரன். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, அதாவது எலிசாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிற அதிகம் என்றான். யாரு? ஹூ இஸ் a prophet? யாரு தீர்க்கதரிசின்றத பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும்
அக்கினிமயமான குதிரைகளிலாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஒரு ப்ராஃபட்டுக்கு, ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை தராரு பாருங்க. அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இதுல என்ன, அது அந்த வேலைக்காரனால பார்க்க முடியல. அது யாருக்கு தெரியும்? எலிசாவுக்கு தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலிசாவுக்கு ஆவிக்குரிய உலகத்தை பார்க்கிறாரு. ஆவிக்குரிய உலகத்துல என்ன இருக்குதுன்னு. நம்ம அப்படி போல, நீங்க ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும்னா ஸ்பிரிச்சுவல் ரேம்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். நீங்க பிசிக்கல் வேர்ல்டுல என்ன இருக்குது இல்ல, ஸ்பிரிச்சுவல் ரேம்ல என்ன நடக்குது, அதுக்குதான் வரங்கள். வரங்கள் எதுக்குன்னா, ஒருவனுடைய ஆவிக்குள்ள, ஒரு மனுஷனுடைய ஆவிக்குள்ள, இருதயத்துக்குள்ள என்ன நடக்குதுன்றத பாக்குறதுக்காகவும், ஆவிக்குரிய மண்டலத்துல என்ன நடக்குதுன்றத பாக்குறதுக்காக தான் நம்மளுக்கு வரங்களை தர. சாதாரண சீப் கிடையாது. இது வெரி வெரி ப்ரீசியஸ் கிஃப்ட்ஸ்ன்றது. அப்ப இவர் பாருங்க, இவர் ஜெபிச்சவன் என்ன பண்றாரு? அவன் கண்ணை திறங்கன்றாரு. அந்த கண்ணவனை, இவன் கண்களை திறந்துறவங்க, அந்த அளவுக்கு அத்தாரிட்டி. இவன் கண்ணை திறந்து அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆகுது. எப்படி அங்க பார்த்தோம் நம்ம, போன தடவை பார்த்தோம் நம்ம. எலியா சொல்றாரு, நான் வானத்துக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ அதை கண்டாயானால் நீ என்னில வல்லமையை ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்வாய். ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ன்றாரு. அதனால ஆவிக்குரிய உலகத்துல என்ன நடக்குதுன்றத பார்க்கக்கூடிய கண்களை எனக்கு தாரும் ஐயான்னு கேட்கணும். எனக்கு ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கணும் ஐயா. ஆவிக்குரிய உலகத்தை நான் பார்க்கணும். அதற்கான பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு தாரும் ஐயான்னு கேட்கணும். ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்றதான், பிசாசு என்ன செய்ய போகுது, ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அப்படின்றத உங்களுக்கு காமிப்பார். அடுத்து பாருங்க, அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். மொத்த இராணுவத்தையும் குருடாக்கிட்டாரு. யாரு? கர்த்தர் பண்ணினாரு. ஆனா யாரு? எலிசான்ற ஒரு தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின்படி செய்யறாரு. அவன் சொன்னவாரு, உங்களாம் கண் மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும் ஐயா. எல்லாம் கண் குருடாயிட்டான். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போனான். எதிரிட்டே கொண்டு போயிட்டார். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியின் நடுவிலே இருந்தார்கள். இஸ்ரவேல் ராஜ்யத்தை கொண்டு போயிட்டாரு. முதல்ல கண் மயக்கம் உண்டாக்கும் சொல்றாரு. அல்ல, முதல்ல வேலைக்காரனுடைய கண்களை திறங்கன்றாரு. அடுத்து இவங்க கண் மயக்கம் உண்டாகும்படி செய்கின்றாரு. இப்ப இவங்க கண்களை திறங்கன்றாரு. எவ்வளவு பெரிய காரியம் பண்றாரு பாருங்க எலிசா. எவ்வளவு பெரிய காரியம், சாதாரண காரியமா அது? இந்த ஜனங்களை கண்களை கூடாக்க வைங்கப்பா. கூட்டாக்கிட்டாரு. திரும்ப கண்ணை திறக்கிறாரு. எங்க அங்க இஸ்ரவேல் ராஜ்யத்தை வந்துட்டாங்க. இஸ்ரவேலை கொண்டு வரட்டுமான்றாரு. அவங்க சாப்பாடு போட்டு அனுப்புட்டாரு. இந்த காரியத்துல பார்க்கும்போது ஒரு ப்ராஃபட் எவ்வளவு மேன்மையான ஆள் மனுஷன், அவனுக்கு எவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார், அவனுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறார். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நீங்க பேசுங்க. சொன்ன இந்த இன்சிடென்ட் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நீங்க பேசுங்க. கரெக்டா குறிப்பா பேசி பழகணும். ஸ்பெசிபிக்கா ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. நீங்க ஷார்ட்டா பேசி பழகணும். ஏன்னா நம்ம ஒரு பிரசங்க மாதிரி பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஜபத்தை என்ன பிரசங்க மாதிரி பண்ணுவாங்க. ஜெபிக்கணுமா, 2 நிமிஷத்துல ஜெபிக்க சொன்னா 2 நிமிஷத்துல ஜெபிக்கணும். வல்லமையா ஜெபிக்கணும். ஒரு பாயிண்ட் ரிப்பீட் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க பேசுறீங்க அவ்வளவு பேருன்னா, முதல்ல இது என்னன்னா, ஒருத்தர் பேசுறாங்களா அதை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. அது இல்லாம குறிப்பா எதை சொல்லணுமோ அதை மட்டும் குறிப்பா பேசி பழகணும். அப்பதான் பேசும்போதும் குறிப்பா நீங்க கவனிப்பீங்க. அது ஒரு ஊசியில நூல் கோக்குற மாதிரி. கான்சன்ட்ரேஷன் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் தான் மெடிடேஷன். நான் எதுக்காக உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன்னா, உங்களை யோசிக்க வைக்கிறேன், உங்களை சிந்திக்க வைக்கிறேன், உங்களை உணர வைக்கிறேன். அதை ஃபீல் பண்ணி, திங்க் பண்ணி, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணி, எதை எப்படி சொல்லணும், எதை எப்படி சொல்லக்கூடாது, எதை சொல்லணும், எங்க நம்ம போக்கஸ் போயிடக்கூடாது. ஏன்னா சர்பத் போடுவாங்க. சர்பத் போடும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளவு சர்பத்து இவ்வளவு தண்ணீர் இருக்குது.
ஒரு சர்பத்தை இவ்வளோன்னு ஊத்திட்டு ஒரு அண்டா நிறைய தண்ணி ஊத்தணும்னா ஒண்ணுக்கு புரோஜனம் இல்லாம ஆயிடும். நம்ம டைல்யூட்டடா இருக்கக்கூடாது. பேசுறது சாலிடா இருக்கணும். திரும்பி இவர் பேச மாட்டாரா? உள்ள விஷயம் இருந்தா பேசணும், விஷயம் இல்லைன்னா பேசக்கூடாது. நானும் பேசணும். ஐ டு பிரீச், ஐ டு ஸ்பீக், ஐ டு லீட் த வர்ஷிப், ஐ டு பிளே த மியூசிக். பண்ணவே பண்ணாதீங்க. யூனிக்கா நிக்கணும், யூனிக்கா இருக்கணும். பேசுனா எல்லாரும் கேட்கும்படி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் கேட்டதில்லை இருக்கும். நீ அத்தனை பட்டணத்தை படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள்ல மார்ஸ் மேடையில் நின்று பேசுறாரு பவுல். மார்ஸ் மேடையில் தான் அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் நின்று பேசின இடம். அந்த இடம் ஞானிகள் தான் பேச முடியும். அந்த இடத்துல இருந்து புதிதான விஷயத்தை பேசணும், நவமான விஷயத்தை பேசணும். ஏற்கனவே பேசுனதை பேசக்கூடாது. சுவாரஸ்யமாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், நியூவா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் அந்த இடத்துல இருந்து பேசணும். அப்கோர்ஸ் அது பொழுதுபோக்குக்காக, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. ஆனா அங்க நின்னுதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் அறியப்படாத தேவனுக்குன்னு ஒரு பலிபீடத்தை வச்சிருக்கீங்களே, அதை குறிச்சா நான் பேச போறேன். அன்னோன் காட். நீங்க பேசும்போது மேடையில ஏறினா இதுவரை நீங்க கேட்காத சத்தியத்தை நான் பேச போறேன். தானா ஒரு கல்யாணத்தை பத்தி தான் பேச போறேன், ஆனால் இதுவரை நீங்கள் அறியாத காரியத்தை நான் பேச போறேன். எப்படி இருக்கும் சபை? எப்படி நிற்கும்? நாகமானத்தான் பேச போறேன், ஆனால் இதுவரை நீங்கள் அறியாத காரியத்தை நான் பேச போறேன். அரிதான காரியம், அறியாத காரியம், அரிதான காரியம். சரி, உங்களை பார்க்கும்போது ஒரு வெளிப்பாடு உள்ள மனுஷன் வரான்னு பார்க்கணும். எனக்கு கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் சொல்றாருல்ல, நம்ம வளரணும், வளரணும், நிறைய வளரணும், வளரணும். எனக்கு தாழ்மையா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல எனக்கு கொடுத்த வெளிப்பாட நான் உங்க முன்னாடி வைக்கிறேன்னு தான் பேசணும். எல்லாரோடையும் கர்த்தர் பேசுவாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல்ல பேசுவாரு. ஹை லெவல்ல இருக்கும் ஒவ்வொருத்தருடைய அக்யூரசியும். எடுத்த உடனே ஒருத்தர் ப்ராபசி சொல்றதுக்கும், வேதத்தை அதிகமாக படிச்சு 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 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் படிச்சு ஊழியத்துல ஆண்டவர் நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒருத்தர் பேசுற தீர்க்க தரிசனமோ நம்ம சொல்ற தீர்க்க ஈக்குவல் ஆகாதே, ஈக்குவல் ஆகாதே. நம்ம அதுல வளரணும், வளரணும், கேட்கறதுல வளரணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுல வளரணும், ஆழமான காரியங்களை கேட்டு பழகணும், ஆழமான காரியங்களை கேட்டு பழகணும். சாதாரணமான கிடையாது. கர்த்தர் பேசணும். கர்த்தர் உங்கள்கிட்ட நீங்க ஒரு 1ஆம் கிளாஸ் பையன்ட்ட எவ்வளவு பேசுவாரு, 2ஆம் கிளாஸ் பையன் எப்படி பேசுவாரு, 6ஆம் கிளாஸ் பையன் எப்படி பேசுவாரு, நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் இருக்கீங்க தெரியணும். நாம நிதானிக்க தெரியணும். நான் எங்க இருக்கிறேன், எந்த லெவல்ல இருக்கிறேன், பைபிள் எந்த அளவுக்கு தெரியும். எந்த அளவுக்கு பைபிளை தெரியுமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தரை பத்தி தெரியும். பைபிளை தரவு நாலேஜ் இருந்தாதான் ஆண்டவரை பத்திர தரவு நாலேஜ் வரும். பைபிளை தரவா இல்லைன்னா ஆண்டவரை பத்தி தரவை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. அவர் எமோஷனல் பேஸ்ட் கிடையாது, எக்ஸைட்மெண்ட்ல வரவர் கிடையாது, என்தூசியாஸ்டிக்கா வரவர் கிடையாது. உணர்ச்சிகளின் அடிப்படையில எப்பயுமே பேசக்கூடாது. ஆவியில எழுமணும். ஆவியில இது சொன்னா குறிப்பா சொல்ல வருமா, உங்களுக்கு அது ரேரா இருக்கணும். எஸ் எஸ். ஏன்னா ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7, 8 நம்ம பாக்குறோம். நம்ம என்ன பாக்குறோம்? கர்த்தர் பேசினார்னா எப்படி இருக்குன்றத பாக்குறோம். அவருக்கு ரகசியங்களை நடத்த போற, அவர் செய்ய போகிற ரகசியங்களை தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தாமல் எதையும் செய்ய மாட்டார். சிங்கம் கர்ச்சிக்கிறது யார் பயப்படாது இருப்பான். கர்த்தர் பேசும்போது யாரால் பயப்படாமல் இருக்க முடியும்? சிங்கம் கர்ச்சிச்சுன்னா என்ன ஆகும்? சும்மா ஒரு சிங்கம் கர்ச்சிச்சுன்னா எவ்வளவு பயம் வரும். அப்படி போல ஆண்டவர் பேசினா உள்ள ஆவியில ஒரு எழுப்புதல் வரும், ஒரு பயங்கரமான ஒரு ஃபயர் வரும். எரேமியா 20:9 பாத்தீங்கன்னா, இனி கர்த்தருடைய பிரஸ்தாபத்தெல்லாம் நான் பேச மாட்டேன், அவன் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் வல்லமையெல்லாம் நான் இனிமே பேச மாட்டேன், இனி கர்த்தர் சொல்லுகிறான் அதிக தரிசனம் சொல்ல மாட்டேன் இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே எலும்புகளில் அடைபட்ட அக்னியை போல் இருந்து என்னால் பொறுக்க கூடாமல் சகிக்க கூடாமல் நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன். கோதுமைக்கு முன்பாக பதர் ஏமாத்திட்டார். எரேமியா 23ஆம் அதிகாரத்துல, என்னுடைய வார்த்தை அக்னியை போல இருக்கும், மலைகளை உடைக்கிற சம்மட்டியை போல இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது ஒருத்தனுக்கு ஃபயர் உண்டாகணும். எம்மாவூர் சீஷர்ல இயேசு பேசும்போது அவனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஃபயரா இருக்கணும். ஆண்டவர் பேசினாருன்னா யோசித்து பேசணும். நல்ல ஆழமான சத்தியம் தெரியுதா, ஆழமான வெளிப்பாடு இருக்கா, அப்பதான் பேசணும்.
அது வரைக்கும் பேசக்கூடாது. என்ன பாக்குறோம்னா, ஒருத்தனை கண்ணை திறங்கன்னா திறக்கிறாரு, கண்ணை மூடுங்கன்னா மூடுறாரு. அவ்வளவு அதிகாரம். நீங்க சூனியமியாரின் காரியத்தையும் பாத்தீங்கன்னா, சூனியமியார் இவருக்குன்னு ஒரு அறையை கட்டி இவர் எப்பெல்லாம் வராலும் தங்கிக்கிட்டுட்டாங்க. அப்ப இவள் நல்லா கவனிக்கிறாளே அப்படின்ட்டு கேசிட்ட கேட்கிறாரு. இவளுக்கு ஏதாவது நம்ம செய்யலாம், ராஜாட்ட சொல்றதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா, இல்ல சேனாபதிட்ட சொல்றது ஏதாவது விஷயம் இருக்கான்ற அப்படின்னா, அந்த அளவுக்கு ராஜா இவரை கனப்படுத்துற மாதிரி வச்சுக்காரு. இவர் சொன்னா ராஜா கேட்பாரு, இவர் சொன்னா சேனாபதி கேட்பாரு. அப்பதான் அவன் சொல்றான் கேசி, இல்ல நீங்க ராஜாவால முடியாது, அந்த சேனாபதியால முடியாது, கர்த்தர்ட்ட பேசு. என்னன்னா வயது சென்றவன், புருஷன் வயசு சென்றவன், இவளுக்கு குழந்தை இல்லை, இவளுக்கு குழந்தைய கொடுக்கும்படி நீ ஆண்டவர்கிட்ட கேளுன்னு உடனே அவளை கூப்பிடுன்றான். அடுத்த வருஷம் இந்நேரம் உனக்கு குழந்தை இருக்கும். எவ்வளவு பெரிய அத்தாரிட்டி பாருங்க. எலிசா சொன்னா ஆண்டவர் செய்வார். நீங்க அது சாமுவேல்ல பார்க்கலாம். 1 சாமுவேல் 3 அதிகாரத்துல கடைசி 2 வசனத்துல, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று அறிந்து கொள்ளும்படியாக அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு வார்த்தை கூட வீணா போகாமல் அது அப்படியே நிறைவேறிச்சுன்னு. அதான் தீர்க்கதரிசி. ப்ராஃபட் கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்கிறார். கர்த்தரோடு கூட கர்த்தருடைய வாய், கர்த்தருடைய வாயில் ஒரு ப்ராஃபட்டை நீங்க நிறுத்த முடியாது. ஒரு ப்ராஃபட்டை நீங்க ஒரு இடத்துல நீங்க நிக்க மாட்டான். ஏன்னா கர்த்தர் சொன்னாதான் வருவான், கர்த்தர் சொல்ல வரமாட்டான். கர்த்தர் வெளியே போகாதுன்ட்டாரு, எலிசா வெளியே வரல பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன். இங்க நம்ம பாக்குறது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்குறாரு பாருங்க. ஒரு அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும். அதனால நம்ம பயப்படக்கூடாது. நீங்க நீங்க ஒரு ஊழியத்தை செய்ய போறீங்கன்னா பயப்படக்கூடாது. அதுக்கேற்ற பாதுகாப்பு ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அந்த ப்ரொடெக்ஷனை கொடுத்துதான் உங்களை ஊழியம் செய்ய வைப்பாரு. ராஜாக்கள் பயப்படுறான். ராஜாக்கள் தீர்க்கதரிசியை பார்த்து பயப்படுறான். தீர்க்கதரிசிகள் ராஜாவை பார்த்து பயப்படல, ராஜாக்கள் தான் தீர்க்கதரிசியை பார்த்து பயப்படுறாங்க. சாமுவேலும் சவுலும் மீட் பண்ணும்போது யார் பெரிய ஆளு? சவுல் கிங். ஆனா சாமுவேல் இஸ் a prophet. அதே மாதிரி சாமுவேலும் தாவீதும் சந்திக்கும் போது இவர் இருந்தாலும், இவர் தீர்க்கதரிசியாக தாவீது இருந்தாலும், சாமுவேல் ஒரு மூத்த தீர்க்கதரிசி. கர்த்தருக்கு அவங்களுக்குள்ள உறவு. அப்ப நீங்க அதை பார்க்கணும். நீங்க யார்கிட்ட போனாலும் உடனே அவசரப்பட்டு கர்த்தர் சொல்றாருன்னு தீர்க்கதரிசனம் சொல்லப்படாது. மூத்த ஊழியக்காரங்கிட்ட போய் நீங்க தீர்க்கதரிசனம் சொல்லும் போது அவங்களுக்கு ஆண்டவர் அழைக்கும் போது அவங்கள்ட்ட பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் பல தடவைகள் ஆண்டவர்களோட பேசியிருப்பாரு. அதுக்கப்புறமா பல தீர்க்கதரிசிகளை அவங்க பார்த்திருப்பாங்க. நாம தான் முதல் தீர்க்கதரிசி நினைச்சிடக்கூடாது. அதெல்லாம் கணக்குல வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும், பயத்தோடும் நடுக்கத்தோடும் தீர்க்கதரிசனம் சொல்லணும். உங்க நல்லவங்களை தாழ்த்தி ஆண்டவர் என்ன வசனத்தை சொல்லி எந்த சம்பவத்தை சொல்லி வேதத்துல இருந்து உங்கள்கிட்ட பேசுறாரோ அதை மாத்திரம் சொன்னீங்கன்னா போதும். அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க தொடப்படுவாங்க. அவங்களுக்கு அது பெரிய வெளிப்பாடா இருக்கும். நீ வசனத்தை சொல்லணும், ஆண்டவர் இந்த வசனத்தை தான் எனக்கு காமிக்கிறார், இந்த சம்பவத்தை எனக்கு காமிக்கிறார், இதுல இருந்து இப்படியாக சொல்லுகிறார்னு சொல்லி பாருங்க, முழங்கால் யாவும் முடங்கிடும். நீங்க வேதத்துல இருந்து பேசி பழகுங்க, நீங்களாக பேசி பழகாதீங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க. இப்ப நான் கேள்வி கேட்கும் போதும் இதுல என்ன காரியம்னா, ஆண்டவர்ட்ட உடனே நீங்க ப்ரே பண்ணணும். ஆண்டவரே இதுல என்ன காரியம் இருக்கப்பா, இயேசுவே எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, ஓலா பாத்தா தாராக்கா வாரா மானா தாரா நீ ப்ரே பண்ணி பழகணும். ப்ரே பண்ணி பழகணும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்ணடி போட்டு சார்ல்ஸ் பின்னி, கர்த்தரால வலிமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் சார்ல்ஸ் பின்னி. அவர் ஒரு முறை நூல் ஆலைக்கு ஒன்று போறாரு. போகும்போது அங்க ஒரு வேலை பார்க்கற நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க, ஒரு 3000 பேர் இருக்காங்க. அதுல ஒரு பெண் என்ன பண்றாங்க, இவரை நக்கலா பேசிடுறாங்க, ஒரு கேள்வியா பேசிடுறாங்க இவரை. உடனே இவர் போய் அந்த பெண்ணிட்ட பேசுறாரு. பேசும்போது அது மனம் உடைஞ்சு போய் அது தன்னை தாழ்த்தி முழங்கால் போடுது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குது. இத பார்த்த எல்லாருக்குள்ள என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனம் திரும்புதல் உண்டாகுது. அந்த ஃபேக்டரியை நடத்துறவன் ஒரு புறஜாதி, நான் கிறிஸ்டியன். ஆனா அவன் என்ன பண்றான்னா, அந்த ஆலையை நடத்துறத விட எல்லாரும் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புறதுதான் மேலானதுன்னு சொல்லி
அந்த ஃபேக்டரியை ஸ்டாப் பண்ணிட்டான். ஸ்டாப் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு 3000 கூப்பிட்டு 3000 பேரை கூப்பிட்டு சார்ல்ஸ் ஃபின்னி பேச சொல்றாங்க. அங்க பெரிய ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்குது, ஒரு பெரிய நற்செய்தி கூட்டம் நடக்குதாங்க. இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, சார்ல்ஸ் ஃபின்னியுடைய உள்ளுக்குள்ள இருந்த அந்த தேவ பிரசன்னம் அந்த பெண்ணை அசைச்சிருச்சு. மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போறீங்கன்னா உங்களுடைய பிரசன்னம் அங்க அசைக்கும். the power of the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய வல்லமையோட நிறைஞ்சது. பராக்கிரமம் உள்ள தெய்வம், வல்லமையுள்ள தெய்வம். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்குள்ள போனாருன்னா அங்க அந்த இடத்துல தேவ வல்லமை எப்படி வெளிப்படுமோ அப்படி போல நீங்க போற இடத்துல தேவ வல்லமை வெளிப்படும். அதுக்கு நீங்க ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும். எனக்கு அந்த வல்லமை வேணும் ஆண்டவரே, எனக்கு அந்த பிரசன்னம் வேணும், எனக்கு அந்த வல்லமை வேணும். நான் போகும் பொழுது அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வெளிப்படணும், சக்தினா மகிமை வெளிப்படணும். அந்த இடம் முழுவதும் அப்பா அக்கினி காடா மாறணும் ஐயா. சீனாய் மலை போல ஆகணும். மோசையும் நீரும் சந்தித்த போது எப்படி அந்த சீனாய் மலை பற்றி எரிந்ததோ அது போல கர்மேல் மலையில எப்படி சாமுவேல் நீர் சந்தித்த போது எப்படி இருந்ததோ, எலியாவும் எலிசாவும் நீரும் சந்தித்த போது அந்த கர்மேல் மலை எப்படி பற்றி எரிந்ததோ அப்படி போல இருக்கணும் ஐயான்னு சொல்லி நீங்க வாஞ்சையோடு கேட்கணும். விசுவாசிகள் அலறிக்கொண்டு ஓடணும் ஐயா, அப்படி ஜபிக்கணும். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க வெக்கப்படக்கூடாது. ஆண்டவரே அப்பா எனக்கெல்லாம் அது வருமா அப்படின்னு நினைக்க கூடாது. கர்த்தர் சொன்னாருன்னா அது செய்வார். ஓ ராபா காபாரா காதாரா நீமி காபாரா காதோ விடுதலை கடந்து வரட்டும் அப்பா.